Hi hello friends, இன்னைக்கு வந்து நம்ம சூப்பர் ஃபஜ்ஜியான சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நான் அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மிஸ் பண்ணாமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பட்டர் வந்து ஹோம்மேட் பட்டர், இது 200 grams ஆஃப் பட்டர் அண்ட் 300 grams ஆஃப் டார்க் சாக்லேட். ஓகேவா? ஸோ இது வந்து டார்க் சாக்லேட் வந்து 2M பிராண்டோட டார்க் காம்போனன்ட் எடுத்துன்னு இருக்கேன். ஸோ யூஸ்வலாக நீங்கள் 1 kg ப்ரௌனி பண்ணுறீங்கன்னா இந்த 2 bars 4 bar வரும் இதில். ஸோ 2 bar போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஈக்குவல் சைஸில். ஸோ அது மெஷர்மெண்ட் எடுத்து நான் வந்து டபுள் பாயிலிங் மெத்தட் இல்லைன்னா நீங்கள் வந்து ஓவனில் ஒரு 1 minute நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீன் டைமில் என்ன பண்ணுறேன்னா 1/2 kg மவுலில் parchment பேப்பர் போட்டு ஆயிலில் க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது நல்லா க்ரீஸ் பண்ணிவிட்டு செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் 4 முட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ 4 முட்டை கூட வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 2 tablespoon அண்ட் 1/2 tablespoon ஆஃப் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மெஷர்மெண்ட் வந்து எக்ஸாக்டாக 1 kg ஃபஜ்ஜியாக உங்களுக்கு க்ரிங்கிள் டாப்போடு வேணும்னா கண்டிப்பாக இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்க போகிறோம். மீன் டைம் ஒயிட் சுகர் வந்து 150 grams அண்ட் ப்ரௌன் சுகர் வந்து 100 grams எடுத்துன்னு இருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் ஜாஸ்தி வேணும்னா கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா நம்ம டார்க் சாக்லேட் ஆல்ரெடி ஆட் பண்ணுறதுனால நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுல திகட்டக்கூடாது நம்ம சாப்பிடும்போது. ஸோ அதனால தான். ஸோ இது வந்து பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் வந்து நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அது கட்டி இல்லாமல் லம்ஸ் இல்லாமல் இருக்கணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா எக்கு அண்ட் நம்ம சுகர் ஆட் பண்ணது நம்ம இப்போ வந்து பிளெண்டரில் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். லைட் ப்ரௌன் கலர் வரும்போது நீங்கள் வந்து மெல்ட் பண்ணி வச்சுருக்க பட்டர் அண்ட் டார்க் சாக்லேட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா சுகர் வந்து மெல்ட் ஆகாமல் இருந்துச்சுன்னா க்ரிங்கிள் டாப் வராது. டேஸ்ட் என்னமோ நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் உங்களுக்கு வந்து க்ரிங்கிள் டாப் வராது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டுமே ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து மைதா அண்ட் கோகோ பவுடர் ஆட் பண்ண போகிறோம். மைதா வந்து நான் ஆல்மோஸ்ட் லைக் 200 grams ஆஃப் மைதா அண்ட் 30 grams ஆஃப் கோகோ பவுடர் ஆட் பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன். ஸோ சளிக்காமல் போட்டிங்கன்னா இந்த கோகோ பவுடரில் லம்ஸ் ஃபார்ம் ஆகிடும். ஸோ சளிச்சு ஒரு 2 வாட்டி சளிச்சு அப்புறமா போட்டுக்கோங்க. நான் வந்து 2 batches ஆட் பண்ணி இந்த மாதிரி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் பார்க்கும் போதே அந்த பேட்டரை செக் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் அது ஷைனியான அந்த க்ளாஸி லுக் காமிக்குது. இப்படி வந்தாலே உங்களோட பர்ஃபெக்ட் ஃபஜ்ஜியான ப்ரௌனி ரெடின்னு அர்த்தம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா 2 டிவைட் பண்ணிவிட்டு half kg மவுலில் ரெண்டுமே டிவைட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு ஒரு ப்ரீ ஹீட் அவனில் 175 degreeல 10 minutes நான் ஆல்ரெடி ஓடிஜியை வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதில் வந்து நம்ம இப்போ வச்சுக்க போகிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் லைக் 20 to 25 minutes விட்டிங்கனாலே போதும். உங்களுக்கு இல்லை கொஞ்சம் ஃபஜ்ஜியாக வேணும்னா 25 minutesலேயே எடுத்துருங்க. இல்லை கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நீங்கள் 30 minutes கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ப்ரௌனி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்ன சொல்கிறதுனா ப்ரௌனி செய்யும் போது ஏர் பபிள்ஸ் ரொம்பவே முக்கியம் ரிமூவ் பண்ணுறது. ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்ணலைன்னா உங்களுக்கு வந்து கிராக் விட்ட மாதிரி ஆகிடும் ப்ரௌனி. ஸோ நீங்கள் பேட்டர் எப்போவுமே மவுலில் ஆட் பண்ணிவிட்டு ஏர் பபிள்ஸை ஒரு டூத் பிக்லேயோ இல்லை ஒரு ஸ்டிக்லேயோ நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபஜ்ஜியான ப்ரௌனி கிடைக்கிறது வித் க்ரிங்கிள் டாப். ஸோ இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு 1/2 kg மவுலில் வந்து வால்நட் பாதாம் ஆட் பண்ணின்னு இருக்கேன். அண்ட் ஒன்றில் வந்து நிறைய சாக்லேட்ஸ் ஆட் பண்ணின்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு ஃபஜ்ஜியாக ஜூஸியாக வேணும். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வேணும்னா ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஓடிஜியில் நான் ஆல்மோஸ்ட் லைக் 25 minutes விட்டேன். ஸோ 25 minutesல நீங்கள் எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நாங்கள் பாருங்கள் க்ரிங்கிள் டாப்போட சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி டூத் பிக்கில் நீங்கள் குத்தி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. ஸ்டிக்கியாக இருந்துச்சுன்னா இன்னும் பேக் ஆகலன்னு அர்த்தம். ஸோ ஸ்டிக்கியாக இருக்கக்கூடாது. அண்ட் நீங்கள் வந்து எடுக்கும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் எஸ்பெஷலி நீங்கள் எப்போவுமே ப்ரௌனின்னு இல்லை எது பேக் பண்ணாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 25 minutes இல்லை 30 minutes கூட இருக்கட்டும் நல்லா ஆற விட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் டெக்ஸ்சரில் நீங்கள் எடுக்கும் போது நல்லா ஸ்டிக்கியாக இல்லாமல் சூப்பராக வரும். ஸோ பாருங்கள் பேப்பர்லேயும் ஒட்டலை, நல்லா ஆறிடுச்சு. நான் கட் பண்ணி எடுக்கும் போது நல்லா ஃபஜ்ஜியாக பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. அண்ட் சாக்லேட் ப்ரௌனி சொல்லவே வேணாம், ஜூஸியாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. ஒரே நாளில் எங்கள் வீட்டில் காலி ஆகிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய வீடியோஸ் வரப்போகுது இதுக்கு மேலே.
நம்ம சேனலில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஜ்ஜியாக ஜூஸியான ப்ரௌனியும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் உங்களுக்கு வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் இதோட மெஷர்மெண்ட் எல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் அவுட் பண்ணி பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குதுன்னு ஃபஜ்ஜியா. ஸோ இந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.